அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். சாவின் புலம்பல்கள் என்னை சூழ்ந்தன, பாதாளத்தின் துயர்கள் என்னை சுற்றி இருக்கின. என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். தமது தூய கோவில் நின்று அவர் என் குரலை கேட்டார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்தியேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தின் 4வது வாரத்தை நிறைவு செய்ய நாம் இதோ ஆண்டவருடைய திரு சந்நிதானத்தில் வந்திருக்கின்றோம். இயேசுவினுடைய பாடுகளின் மரணம் நம் ஒவ்வொருவருடைய ஆன்மீக வாழ்வை தூய்மைப்படுத்தி இருக்கிறது. அந்த பாடுகளின் மரணத்தை பற்றி இந்த தவக்காலத்திலே சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற நம் உள்ளத்தின் ஆழத்தில் இயேசுவின் திரு ரத்தம் தெளிக்கப்பட வேண்டும். இருள் அடர்ந்து நம்முடைய இதயம் தூய்மையாக்கப்பட்டு இயேசுவினுடைய பிரகாசமான ஒளி நம்முடைய இதயத்தில் நாம் ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது அன்னை மரியாள் எந்த அளவிற்கு இயேசுவோடு இணைந்து மனித மீட்பிற்காக பாடுபட்டாலோ அந்த தாயை போல இயேசுவை போல நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய மீட்பிற்காக நாம் உழைக்கின்ற பொழுது அந்த உழைப்பு பிறருடைய மீட்பிற்காகவும் வழிவகுக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். திருப்பலி ஒப்பு கொடுக்க தகுதி பெறும் ஒரு நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். இறைவனின் மன்னிப்பை பெறுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வதாக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரை உம்மாலன்றி நாங்கள் உமக்கு மகிழ்ச்சி அளிக்க முடியாது. ஆகுமதி இரக்கத்தின் செயல் எங்கள் இதயங்களை வழிநடத்து எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். வெட்டுவதற்கு கொண்டு செல்லப்படும் சாந்தமான செம்மறி போல் இருந்தேன். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். பிரிவு 11 முற்பிரிவு 18 முதல் 20 முடிய. ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார், நானும் புரிந்து கொண்டேன். பின்னர் நீர் அவர்களின் செயல்களை எனக்கு காட்டினீர். வெட்டுவதற்கு கொண்டு செல்லப்படும் சாந்தமான செம்மறி போல் இருந்தேன். அவர்கள் எனக்கு எதிராய் மரத்தை பழத்தோடு அழிப்போம், வாழ்வோரின் நாட்டிலிருந்து அவனை அகற்றி விடுவோம், அவன் பெயர் மறக்கப்படட்டும் என்று சொல்லி சதித்திட்டம் தீட்டியதை நான் அறியாதிருந்தேன். படைகளின் ஆண்டவரே, நீர் நேர்மையோடு தீர்ப்பிடுபவர், உள்ளுணர்வுகளையும் இதய சிந்தனைகளையும் சோதித்தறிபவர். நீர் அவர்களை பழிவாங்குவதை நான் காண வேண்டும். ஏனெனில் என் வழக்கை உம்மிடம் எடுத்துரைத்துள்ளேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
பதிலுரை பாடல் திருப்பாடல் 7 பல்லவி. ஆண்டவரே உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தேன். ஆண்டவரே உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தேன். என் கடவுளாகிய ஆண்டவரே உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். என்னை துரத்துவோர் அனைவரிடமிருந்து என்னை காப்பாற்றி தப்புவியும். இல்லையெனில் என் எதிரிகள் சிங்கம் போல என்னை பீறி கிழித்து போடுவார்கள். விடுவிப்போர் எவரும் இரார். பல்லவி. ஆண்டவரே நான் உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். ஆண்டவரே என் நேர்மைக்கும் வாய்மைக்கும் ஏற்ப எனக்கு தீர்ப்பளியும். பொல்லாரின் தீமையை முடிவுக்கு கொண்டு வாரும். நல்லாரை நிலைநிறுத்தும். நீர் எண்ணங்களையும் விருப்பங்களையும் கண்டறிபவர், நீதி அருளும் கடவுள். பல்லவி. ஆண்டவரே உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தேன். கடவுளே என் கேடையும் நேரிய உள்ளத்தோரை அவர் விடுவிப்பார். கடவுள் நடுநிலை தவறாத நீதிபதி. நாள்தோறும் அநீதியை பொறுத்து கொள்ளாத இறைவன். பல்லவி. ஆண்டவரே உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தேன். வசனம். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யூதர்களின் திருவிழா கூட்டத்தில் சிலர் இயேசுவின் வார்த்தைகளை கேட்டு வரவேண்டி இறைவாக்கினர் உண்மையில் இவரே என்றனர். வேறு சிலர் மெசியா இவரே என்றனர். மற்றும் சிலர் கலிலேயாவிலிருந்தா மெசியா வருவார், தாவீதின் மரபிலிருந்தும் அவர் குடியிருந்த பெத்லகேமில் ஊரிலிருந்தும் மெசியா வருவார் என்றல்லவா மறைநூல் கூறுகிறது என்றனர். இப்படி அவரை குறித்து மக்களிடையே பிளவு ஏற்பட்டது. சிலர் அவரை பிடிக்க விரும்பினர், ஆனால் யாரும் அவரை தொடவில்லை. தலைமை குருக்களும் பரிசேயர்களும் அனுப்பியிருந்த காவலர்கள் அவர்களிடம் திரும்பி வந்தார்கள். அவர்கள் காவலர்களிடம் ஏன் அவரை பிடித்து கொண்டு வரவில்லை என்று கேட்டார்கள். காவலர் மறுமொழியாக, அவரை போல எவரும் என்றுமே பேசியதில்லை என்றனர். பரிசேயர் அவர்களை பார்த்து, நீங்களும் ஏமாந்து போனீர்களோ? தலைவர்களிலாவது பரிசேயர்களிலாவது அவனை நம்புவோர் யாராவது உண்டா? இம்மக்கள் கூட்டத்திற்கு திருச்சட்டம் தெரியாது, இவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்றனர். அங்கிருந்த பரிசேயருள் ஒருவர் நிக்கேதேம். அவரே முன்பு ஒரு நாள் இயேசுவிடம் வந்தார். அவர் அவர்களிடம், ஒருவரது வாக்குமூலத்தை கேளாது, அவர் என்ன செய்தார் என்று அறியாது ஒருவருக்கு தீர்ப்பளிப்பது நமது சட்டப்படி முறையாகுமா என்று கேட்டார். அவர்கள் மறுமொழியாக, நீரும் கலிலேயரா என்ன? மறைநூலை துருவி ஆய்ந்து பாரும், அப்பொழுது கலிலேயாவிலிருந்து இறைவாக்கினர் யாரும் தோன்றுவதில்லை என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்றார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் அவரவர் வீட்டிற்கு சென்றார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கலிலேயாவிலிருந்தா மெசியா வருவார். கிறிஸ்தியேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இயேசுவினுடைய இந்த மன்னக பயணமாக இருக்கட்டும், அவருடைய பணி வாழ்வில் அவர் மக்களை சந்தித்த சூழ்நிலைகளாக இருக்கட்டும், அதன் 3 ஆண்டுகள் அவர் செய்த புதுமைகள் அனைத்துமாக இருக்கட்டும், ஒவ்வொரு நிகழ்வுகளிலும், ஒவ்வொரு அசைவுகளிலும், ஒவ்வொரு வார்த்தைகளிலும் இயேசுவினுடைய பிரசன்னம் சந்தித்தவர்கள் அனைவருடைய உள்ளத்தின் ஆழத்தையும் தொட்டு இருக்கிறது என்பதற்கு இன்றைய நற்செய்தி வாசகம் தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுக்கிறது. அவர் யாரையெல்லாம் சந்தித்தாரோ, அவரை யாரெல்லாம் தேடி வந்தார்களோ,
அவர்கள் அனைவருக்குமே ஒரு நிறைவு கிடைத்திருக்கிறது, ஒரு ஆற்றல் கிடைத்திருக்கிறது, ஒரு சந்தோஷம் கிடைத்திருக்கிறது, நோயிலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறார்கள். எனவே அவர்கள் தேடி வந்த இலக்கு நிறைவேறியதினால் அவர்கள் நிறைவு பெற்றார்கள், மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஆனால் இயேசுவினுடைய வருகையை, இயேசுவினுடைய பணி வாழ்வை, அவருடைய வார்த்தையை, அவருடைய புதுமைகளை ஏற்றுக்கொள்ளாத பரிசேய கூட்டம்தான் இயேசுவுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கினார்கள், அவரை அழிக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். எனவே இயேசுவை பிடித்து அவரை குற்றவாளி என்று நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக இந்த பரிசேய கூட்டம் படை வீரர்களை, காவலர்களை அனுப்பி வைப்பதாக இந்த நற்செய்தி வாசகம் சொல்லுகிறது. வந்தவர்கள் இயேசுவை பிடித்து செல்லவில்லை. வந்தவர்களும் இயேசுவினுடைய வார்த்தைகளையும் அவருடைய புதுமைகளையும் எல்லாவற்றையும் விட அவருடைய தெய்வீக பிரசன்னம் அவர்களை முழுவதுமாக ஆட்கொண்டதினால் எந்த இலக்கை நோக்கி வந்தார்களோ அந்த இலக்கு சுக்குநூறாக உடைக்கப்பட்டு விட்டது. எனவேதான் அவர்கள் பரிசேயர்களிடமும் அவர்கள் சொல்லுகின்ற வார்த்தை, அவர்கள் அவரை போல எவருமே என்றும் பேசியதில்லை என்று சொல்லுகிறார்கள். அவரை போல எவரும் என்றுமே பேசியதில்லை. ஆக இயேசுவினுடைய வார்த்தையாக இருக்கட்டும், அவருடைய செயல்பாடுகளாக இருக்கட்டும், அவன் குற்றவாளி, அவனை பிடித்து வாருங்கள் என்று அனுப்பி வைக்கப்பட்ட காவலர்கள் கூட இயேசுவினுடைய பிரசன்னத்தினால் அவர்கள் மாற்றம் பெற்றிருக்கிறார்கள் என்றால் அதுதான் இறை பிரசன்னம். இறைவன் ஒவ்வொருவரையும் தொடுகிறான் என்பதற்கு இந்த காவலர்களே தங்களுடைய வார்த்தையின் வழியாக இலைமறை கனிகளை போல அவர்கள் சாட்சியம் சொல்லுகிறார்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, அதற்கு முன்னதாக நடந்த நிகழ்வினை யோவான் நற்செய்தியில் அற்புதமாக சொல்லுகிறார். அங்கிருக்கின்ற ஒவ்வொரு மனிதர்களும் தான் அனுபவித்த அனுபவத்தை சொல்லுகிறார்கள். மெசியா வருவார், பெத்லகேமில் பிறப்பார், இப்படி பலவிதமான கூற்றுக்களை அவர்கள் எடுத்துச் சொல்லுகின்ற பொழுது பரிசேயர்களால் மட்டும்தான் அந்த கூற்றை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எனவே அவர்கள் சொல்லுகின்ற வார்த்தை, மக்கள் கூட்டத்திற்கு திருச்சட்டம் தெரியாது, இவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று தங்களுடைய கருத்துக்களை, தங்களுடைய எண்ணங்களை மக்கள் மீது திணித்து அவர்கள் முட்டாள் என்று இந்த பரிசேய கூட்டம் ஒதுக்கி வைத்து வேடிக்கை பார்க்கிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இது அன்று நடந்த நிகழ்வு மட்டுமல்ல, இன்றும் சமுதாயத்தில் ஒரு குடும்பத்தில் நடந்து கொண்டிருக்கிறது, ஒரு அலுவலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு இடங்களிலும் எங்கே மக்கள் ஒன்றாக இணைந்து வாழ்கிறார்களோ அங்கே யாராவது ஒரு மனிதன் தன் தனித்துவத்தை வெளிப்படுத்த விரும்புகிறான், தன் அதிகாரத்தை நிலைநிறுத்த விரும்புகிறான், அல்லது ஒரு கூட்டம் தன்னுடைய அதிகாரத்தை நிலைநிறுத்த விரும்புகிறது. தன்னுடைய பதவியினாலும், தன்னுடைய பணத்தினாலும், தன்னுடைய சாதியினாலும், தன்னுடைய அகங்காரத்தினாலும், அனைத்து நிகழ்வுகளினாலும் தன்னை சார்ந்தவர்களை, ஒரு கூட்டத்தை அடக்கி ஆள வேண்டும் என்று விரும்புகிறார்கள். எனவேதான் வேற்றுமை, தாழ்வு, பிரிவு, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை இன்று வரை குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்டு நாடு வரையிலும், உலகம் வரையிலும் இப்படிப்பட்ட பிளவுகளை பார்த்திருக்கின்றோம். ஆனால் இந்த பிளவுகள் வெகு நாட்கள் நடந்து விடாது, வெகு நாட்கள் தொடர்ந்து விடாது. ஒரு நாள் அது அழிவுக்கு வரும். அந்த அழிவைத்தான் இயேசு தன் மரணத்தின் வழியாக அதை அழித்து உயிர்ப்பின் வழியாக வெளிப்படுத்தி, அவர் உயிர்த்த உடனே சொன்ன வார்த்தை, உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். எனவே இறை பிரசன்னம் யாரோடு இருக்கிறதோ அவர்களுக்கு சமாதானமும் நிறைவும் இருக்கும். எந்த அளவிற்கு இயேசுவை பிடிக்க வந்த காவலர்கள் இறை பிரசன்னத்தோடு நிறைவோடு சென்றார்களோ அதுபோல நாமும் இயேசுவின் அருகிலே வருவோம், பிரசன்னத்தை உணர்வோம், நிறைவை பெறுவோம். அப்பொழுது இயேசுவாக இந்த மண்ணுலகிலே நாமும் வாழ முடியும் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து திருப்பலியிலே வென்றாடுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென்.
ஆண்டவரே, அனைத்துலகினரை வானில் வாழ்த்துப் பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயனுமானது அப்பத்தை வகுப்பு கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரை, அனைத்துலகினரை வானில் வாழ்த்தப் பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடிய மனித உழைப்பின் பயனுமான ரசத்தை வகுப்பு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக மானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளை, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக்கும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை மகிழ்வுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். கட்டுக்கடங்காத எங்கள் விருப்பங்களை பக்கம் கனிவுடன் திருப்புவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை, தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவிழமானீர். ஆகவே எண்ணற்ற வானக தூதரோடு சேர்ந்து நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு முற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டவருக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் அது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருவளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் வகுப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களிடை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும்.
மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் கொண்டு திருமுகவளில் ஏற்றிருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள் புனித பிரான்சிஸ் சேவேரியார், புனித கஸ்பார் மற்றும் இவ்வுலகிலும் அப்போதுவராயிருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நினைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து செல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளை வென்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு வழிதீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை மற்றும் அளித்தொள்வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தம் காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே, என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு
செவிசாயும். திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். மாசு மறுவற்ற ஆட்டுக்குட்டியை போன்ற கிறிஸ்துவின் உயர் மதிப்புள்ள இரத்தத்தினால் நாம் மீட்கப்பட்டுள்ளோம். நன்றி கூறி மன்றாடுவோமாகும். ஆண்டவரை உம் அருள்கொடைகள் எங்களை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். அவற்றின் செயலால் நாங்கள் உமக்கு முற்றிலும் ஏற்றவர்களாக திகழ செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் விரைவாக ஆசீர்வதிப்பாராக.